ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய கிருபைக்குள்ளாக இருக்கிறீர்களா? ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் பலப்படணும்னு, எல்லா விஷயங்களிலும் நீங்கள் வளர்ச்சி அடையணும்னு, இதோ ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா? இதிலே சொல்லப்படுகிற தேவ செய்திகளுக்கு செவிசாய்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுகிறீர்களா? உங்கள் இருதயங்கள் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கும்படி பார்த்துக் கொள்கிறீர்களா? வாழ்க்கையிலே எதிர்கொள்கிற சோதனைகள், போராட்டங்கள், இவைகளை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்கிற விஷயத்தை தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஏதோ பொழுதுபோக்குக்காக அல்லாமல் மனப்பூர்வமாக தேவனுடைய இந்த வார்த்தைகளை கேளுங்கள். நிச்சயமாக தேவன் உங்கள் இருதயத்திலே பேசுவார். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு தீர்வையும், உங்களுக்கு தேவையான ஆறுதலையும், உங்களுக்கு தேவையான சமாதானத்தையும், உங்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே வழக்கமாக இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கேட்க தயாராக இருக்கிறீர்களா? யூதா எழுதின பொதுவான நிருபம் 20வது வசனத்தில் வாசிக்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இரக்கத்தை பெற காத்திருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பிரியமானவர்களே, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஜெபித்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக காத்து கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு இடத்துல நல்லா வசதியா உட்கார்ந்திருந்தா பரலோகத்திற்கு போகிற நிலையிலே அது இருப்பது போல இருக்காது. வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் தங்களை தாங்களே தாழ்த்தி தங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்தி இருக்கிறார். ஒரு அருமையான வசனம் இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்காக யூதா பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்கிறது. யூதா இவன் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களிலே ஒருவரான யூதா. இது யூதாஸ்காரியோத் அல்ல. யூதாஸ்காரியோத்து கூட பைபிள் எழுதியிருக்காரா, அதனாலதான் நாங்க பைபிள் படிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க சில பேர். அப்படி நினைக்காதீங்க. இது வேற யூதா. இயேசுவின் சீஷர்களில் ஒருவரான யூதா அல்ல இவன். இது இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யூதா. யாக்கோபு ஒரு சகோதரன். யாக்கோபும் யூதாவும் நம்முடனே இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களும் கூட அவர்களுடைய குமாரன் என்று சொன்னார் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த சகோதரர்களே அநேகர் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைக்கவில்லை. ஆனால் யாக்கோபோ அதேபோல் யூதாவோ இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தேவனுடைய குமாரன் என்றும் சிலுவையிலே தியாகத்தை செய்தார் என்றும் விசுவாசித்ததினாலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். அதனால்தான் யாக்கோபு ஒரு மேன்மையான புத்தகத்தை வேதத்திலே எழுதியிருக்கிறான். முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதுதான் யாக்கோபுடைய தனித்துவம். இங்கே யூதா கடைசி நாட்களிலே இயேசுவின் வருகையின் போது நடக்கிற காரியங்களை குறித்து, அந்நாட்களில் நடக்கிற ஆபத்துக்களை குறித்து எச்சரித்து எழுதியிருக்கிறான். எனவே இன்று நமக்கு அது மிகவும் முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களேன். சில பேர் சந்தேகமா சொல்றீங்க. அன்று புத்தி இல்லாத கன்னிகைகள் கூட தயாரா இருக்குன்னு தான் நினைச்சாங்க. தயாரானாங்க, பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வர மாதிரி தான் வந்தாங்க. ஆனால் அவருடைய வருகை தாமதித்த போதோ அவங்க என்ன செஞ்சாங்க? உங்கள சில பேர் மாதிரி அப்படியே துவங்கிட்டாங்க. திடீரென்று நள்ளிரவிலே மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்ட உடனே திடீர்னு எந்திரிச்சாங்க. ஆனா அவங்க தீவட்டிகள் எண்ணெய் இல்லாததுனால அந்த போய் எண்ணெயை வாங்கி கொண்டு வருவதற்கு முன்னான கதவுகள் மூடப்பட்டு விட்டது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் இந்த வேத வாக்கியம் தெளிவா சொல்லுது நமக்கு. கடைசி நாட்களிலே சில கிறிஸ்தவர்கள் பக்தியுள்ளவர்களைப் போல காணப்படுவார்கள். உள்ள எந்த வல்லமையும் இருக்காது. ஆண்டவரை விட அவர்கள் உலகத்தை அதிகமா நேசிப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. வேதம் எச்சரிக்கிறது. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. கிறிஸ்தவ பக்தி என்பது அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது இல்லை, அல்லது அது ரெடிமேட் இல்லை. அது உறுதிப்படுத்த வேண்டிய காரியம். நாட்கள் செல்ல செல்ல நாம் நம்முடைய விசுவாசத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும். தேவனுடைய திட்டத்துக்குள் நடக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீங்க உங்க தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை கொண்டு நிறைவேற்றுகிற சில காரியங்கள் உண்டு. அதை கண்டுகொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்று இந்த ஜெயபாலால ஏதாவது செய்ய முடியுதுன்னா அது எல்லாமே தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. அது நிறைவேறுகிறது. அதற்காக நான் கீழ்ப்படுகிறேன். எனவே உன்னை குறித்தும் ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னை குறித்த தேவனுடைய நோக்கங்கள் அது தீங்கானவை அல்ல, அவைகள் எல்லாமே நன்மையானவைகள். அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற கேள்வி கேட்பதில்லை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற போது, இத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது, இன்னும் எத்தனையோ பேர் இயேசுவை அறியாமல் இருக்கும்போது, உன்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? நீ மாத்திரம் ஏன் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாய்? நீ எதற்காக தேவனுடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறாய்? உனக்காக தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்திற்குள் நீ நடக்க வேண்டும். அவருக்குள்ளே, அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளே நீ கட்டப்பட வேண்டும். அந்த உறுதிப்பாடு வேண்டும். இயேசு சொல்லியிருக்கிறார், உங்களில் யாராவது என்னுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை என்ற கற்பாறையின் மீது அதில் அஸ்திவாரம் அமைத்து அதில் தன் வாழ்க்கையை கட்டிக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று. புயல் வந்தாலும் சுனாமியே வந்தாலும் அந்த வீடு இடிந்து விழாது. ஆனால் என்னுடைய வார்த்தையை கேளாமல் தன்னிஷ்டப்படி மணலின் மீது வீட்டை கட்டிக்கொள்ளுகிறவன் ஒருவேளை சீக்கிரம் அந்த வீட்டை கட்டி முடிச்சிருவான். ஆனா காற்று வந்தபோது, புயல் வருகிற போது அந்த வீடு அவ்வளவுதான், கீழே விழுந்துரும். இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய பக்தி இப்படிதான், திடீர்னு விழுந்துருது. ஐயோ, நல்ல கிறிஸ்தவராச்சு அவரு, எக்கச்சக்கமா காணிக்கையெல்லாம் கொடுப்பாரு, அடிக்கடி வந்து சாட்சி கூட சொல்லுவாரு, ஏன் திடீர்னு அவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு? அந்த அம்மா நல்ல விசுவாசியாச்சே, என்னாச்சு அவங்களுக்கு? திடீர்னு வந்து இப்போ கடவுளே கிடையாதுன்னு சொல்றாங்களே. தேவனுடைய நல்ல பிள்ளையாச்சு, ஏன் திடீர்னு பாவத்தில் விழுந்துட்டாரு, விபச்சாரத்தில் விழுந்துட்டாரு? அவர் என்ன திடீர்னு உலக ஆசைக்கு, பண ஆசைக்கெல்லாம் இடம் கொடுத்து தேவ சித்தத்தை விட்டு விட்டாரு அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. காரணம் என்ன? தேவனுடைய சித்தம் இல்லாமல் நீ செய்கிற வியாபாரம், தேவ சித்தம் இல்லாமல் நீ செய்கிற விவாகம், தேவனுடைய சித்தம் இல்லாமல் நீ ஆரம்பிக்கிற காரியம் பாதியிலே நின்னு போயிடும். அது கட்டாயம் முழுமை பெறாது, அது நிலை நிற்காது. சோதனை வந்தவுடனே, போராட்டம் வந்தவுடனே விழுந்து போயிடுவாங்க. அதனால்தான் ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள் உங்க வாழ்க்கையில கத்துக்கோங்க. தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை, எல்லாவற்றிலும் தேவ வார்த்தையின்படி செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்ற சாட்சி நீங்க கேட்டிருக்கீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையின்படி தான் இந்த ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்கேனே தவிர என்னுடைய சொந்த புத்தினால் அல்ல. அப்படி நடந்தா அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடும். சோ ஒரு தடவை நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறீர்களா? அநேகர் சொல்ல கேட்டிருப்பீங்க, என் ஃப்ரெண்டோட வார்த்தையை கேட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனா இன்னைக்கு நான் கடனுக்குள்ள அப்படியே மூழ்கி போயிட்டேன். அப்படி சொல்ற யாரும் இங்க இருக்கிறீங்களா? அதே போலதான் கல்யாண விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்தால ஈர்க்கப்பட்டு காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு நபருக்கு இடம் கொடுத்து, ஐயோ என் வாழ்க்கையே இன்னைக்கு கேட்டு போயிடுச்சுங்க, இப்படி எத்தனை பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதே போல வேலை விஷயத்துல கூட, துபாய்க்கு போனா நிறைய சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னதுனால நான் துபாய்க்கு போனேங்க, ஆனா அங்க போய் ரொம்ப கஷ்டத்துல மாட்டிக்கிட்டேன். நீ யாரு பேச்சு கேட்கிற? தேவனுடைய பேச்சு கேட்டு பழகுங்க. நீங்க உங்களுடைய கரியர் விஷயத்துல அல்லது பிள்ளைங்களை படிக்க வைக்கிற விஷயத்துல தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு உங்க பிள்ளைங்களை காலேஜில் ஜாயின் பண்ணி விடுங்க. அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்கன்னோ, கொஞ்சம் பணம் கொடுத்தா கிடைக்குதுன்னோ, அல்லது யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னோ நீங்க போகும்போது அந்த பிள்ளைகளின் படிப்பு பாதியில நிக்கிறத பார்க்கணும். விசுவாசிகளின் வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? விசுவாசிகள் வாழ்க்கையில எதுக்காக நஷ்டம் வரணும்? விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் எதற்காக வரணும்? கஷ்டங்கள் எதற்காக வரணும்? தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய இஷ்டத்தின்படி செய்யும் போது கஷ்டங்கள் வருகிறது. அதனால்தான் விசுவாசத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் மீது உறுதியாய் கட்டிக்கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி, கிறிஸ்தவர்களே உங்களுக்கு தேவையானது சொல்லுங்களேன், 3 எழுத்து தான். ஜே பா பில்லி கிரஹாம்கிட்ட யாரோ கேட்டாங்களாம்,
ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமானது எதுன்னு பிரேயர் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது என்னன்னு கேட்டாங்க, பிரேயர் அப்படின்னு சொன்னார். மூணாவது எதுன்னு கேட்டாங்க, பிரேயர்னு சொன்னார். பிரார்த்திக்க கூடியவன், ஜெபிக்கிற கிறிஸ்தவன் வளர்ச்சி அடைவான். இந்த முழங்கால் படியிட மறந்து போயிட்டாங்க கிறிஸ்தவர்கள். முழங்காலில் நிற்கிற ஜெபத்தின் வல்லமையை மறந்து போய்விட்டார்கள் கிறிஸ்தவர்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது தேவ சித்தத்தை உணர முடியும், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். முழங்கால் படியிடும் போது நம் பாரங்கள் எல்லாம் இறங்கிவிடும். ஒரு ஒட்டகத்தின் மேல பாரங்களை ஏற்றுவாங்க, சாமானெல்லாம் ஏற்றி வைப்பாங்க. அந்த மூட்டை பாரத்தெல்லாம் இறக்கணும்னா அந்த ஒட்டகம் என்ன செய்யணும் தெரியுமா? தன்னுடைய முழங்கால் அப்படியே மடக்கணும். நான் மடக்க மாட்டேன், முழங்கால் படிட மாட்டேன்னு நீ பாரத்தை சுமந்துக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழியில. நம்முடைய பாரங்கள் எல்லாம் இறங்க வேண்டும் என்றால் நாம் முழங்கால் மீது நிற்க வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எத்தனை பேர் நாட்களிலே ஜெபிக்கின்றீர்கள்? நாம மட்டும்தான் ஜெபிக்கிறோமா, இல்ல எல்லாரும் ஜெபிக்கிறாங்களா? சொல்லுங்களேன். நம்ம நாட்டில் யாருமே ஜெபிக்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஜெபிக்கிறது இல்லையா? சொல்லுங்க. ஜெபிக்கிறார்கள், எல்லாருமே ஜெபிக்கிறார்கள். அதே போல நாம ஏதோ வார்த்தையால சொல்லுகிற ஜெபங்கள், காலையில எந்திரிச்ச உடனே சம்பிரதாயப்படி ஒரு ஜெபம், அதே போல நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால ஒரு ஜெபம், அல்லது ஏதாவது தேவை ஏற்பட்டா ஜெபம். சில பேர் ஜெபிக்கிறதுனா ஒரு பெரிய லிஸ்ட்டை தேவனிடத்துல சொல்றதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும் அப்படின்னு பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அதுவாங்க ஜெபம்? பிச்சை எடுக்கிறது ஜெபம் இல்லைங்க. அதே மாதிரி ஒரு சடங்கு மாதிரி பரலோக ஜெபத்தை சொல்லிட்டு தூங்க போயிடுவாங்க சில பேர். அது தப்பு. அதை மட்டும் பண்ணிட்டு படுக்க போறது அது இல்லைங்க. சில பேர் அவசியத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் ஆச்சாரத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிக்க மாட்டாங்க, நீளமான ஒரு பிரார்த்தனை செய்வாங்க. அதாவது ஜெபத்துல ஜெபம் பண்றதுல நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக, தேவன் பெரிய ஆளுன்னு சொல்றதுக்காக இல்ல. ஆண்டவரே என்ன பாருங்க, நான் உங்களுக்காக எப்போதும் உபவாசம் இருக்கிறேன் ஐயா, தசம பாகம் கொடுக்கிறேன் ஐயா, நான் அந்த வீட்டுக்காரர் மாதிரி, பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி, அந்த விசுவாசி மாதிரி இல்லையா, உமக்கு சோத்திரமையா அப்படிமாங்க, பரிசேயன் மாதிரி. அது என்னங்க ஜெபம்? தன்னுடைய பெருமைகளை சொல்ற ஜெபம், உன்னுடைய பெருமைகளை சொல்வதற்காக அல்ல ஜெபம். ஆண்டவருடைய வல்லமைகளை பற்றி நினைப்பதுதான் ஜெபம். ஆண்டவரே நீர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், நீர் ஜெபத்துக்கு செவிசாய்க்கிறவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், எனக்காக இரத்தத்தை சிந்தினவர், என் பாடுகளை சுமக்கிறவர், என்னை எழுப்பியிருக்கிறவர், உமக்கு நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரமையா என்று சொல்லுகிற ஜெபம் தான் துதி ஜெபமாக இருக்குமே தவிர பிச்சை எடுக்கிறது இல்லைங்க, அல்லது சம்பிரதாயமான ஜெபம் இல்லைங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி இந்த வீணான வார்த்தைகளால செய்கிற ஜெபம் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் அப்படியே நின்று போயிடும். ஆனா தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பட்சமாக நின்று நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய், நமக்கு சகாயம் செய்கிறவராயிருக்கிறார். எனவே தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, ஆண்டவரே எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு, மும்பையில் வேலை கிடைச்சிருக்கு, நான் பெங்களூருக்கு போகணுமா அல்லது மும்பைக்கு போகணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவரே பெங்களூருக்கு போகணுமா மும்பைக்கு போகணுமா, பெங்களூருக்கு போகணுமா மும்பைக்கு போகணுமா என்று நீர் சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க சொல்றதை மட்டும்தான் செய்வேன்னு நீ அர்ப்பணிச்சேன்னா, ஒருவேளை மும்பைக்கு போகணும்னு உனக்கு இருந்தாலும் நீ ஜெபிக்கிற வேளையில, ஆண்டவரே எனக்கு மும்பைக்கு போகணுன்னு தான் இருக்கு ஆண்டவரே, மும்பைக்கு போனால் நல்லா இருக்கும், அங்கே தான் எங்கள் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, அதோட அங்கே போனால் கூடுதல் சம்பளம் கிடைக்கும் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் சொன்னால் பெங்களூருக்கு கூட போகிறேன் ஆண்டவரே, நான் பெங்களூர் போகுவேன் மும்பைக்கு போகுவா, ஆனால் உங்கள் இஷ்டம் தான் ஆண்டவரே, நீங்கள் பெங்களூர் போச்சுன்னா நான் பெங்களூர் போகிறேன், அப்புறம் என்ன பண்ண முடியும், நான் வேணா பெங்களூருக்கே போயிடுறேன், உம்முடைய சித்தம் எதுவோ, நீங்கள் பெங்களூருக்கு போச்சுன்னா நான் பெங்களூருக்கே போகிறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சு போச்சு, உம்முடைய சித்தம் என்ன, ஆமேன் அப்படின்னு சொல்லிடுவோம். உன்னை அறியாமலேயே உன் உள்ளுணர்வு சொல்லிவிடும். நீ உன்னை நினைச்சு உட்கார்ந்துருப்ப, ஆனா நீ ஜெபித்து முடிக்கிற வேளையில தேவனுடைய சித்தம் வேறாக இருக்கும் என்றால் அதை உன்னை அறியாமலேயே நீ ஜெபித்து முடித்து விடுவாய். இப்படிப்பட்ட ஜெப அனுபவம் யாருக்கா இருக்கா? நான் மும்பைக்கு தான் போகணும், மும்பைக்கு போகணுன்னே ஜெபிக்க போறேன், ஆண்டவர் எப்படி என்னை மும்பைக்கு தான் போக சொல்லுவார் அப்படின்னு இவங்களை ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு ஜெபிப்பாங்க. உன்னுடைய இஷ்டத்தை தேவனுடைய திட்டத்தில் திணிக்கிறது அல்ல ஜெபம் என்பது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதுதான் பிரார்த்தனை, பரிசுத்த ஆவிக்குள்ளான ஜெபம். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் எப்படி ஜெபிப்பது என்பதை. உங்கள் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கொஞ்சம் கையெழுத்தி காட்டுங்க பார்க்கலாம். உண்மையாலே நீங்க இத்தனை பேர் ஜெபம் பண்றீங்களா? ஹல்லேலூயா. சரி, எவ்வளவு நேரம் ஜெபிப்பீங்க? காலையில் எழுந்தவுடனே ஆண்டவரே ராத்திரி முழுசு என்ன காத்திருக்கீங்க, உமக்கு நன்றி ராஜா, ஆமேன், காஃபி, அப்படியா? அதுவா ஜெபம்? இயேசு கிறிஸ்து விடியற் காலத்திலேயே தனியாளாக போய் ஜெபிக்கிறவராக இருந்தார். அப்பேற்பட்ட ஆண்டவருக்கே ஜெபம் அவ்வளவு அவசியம் என்றால் நம்மை போன்றவர்களுக்கு ஜெபம் எவ்வளவு அவசியம் யோசிங்க. இந்த நாளில் வருகிற எல்லா சோதனைகளும் ஜெயிக்கிறதுக்கு
இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தப்படி நடக்கிறதுக்கு, எந்த பாவத்துக்குள்ளேயும் விழாம இருக்கிறதுக்கு உம்முடைய வல்லமை எனக்கு கொடுங்கப்பா என்று கேட்கிறவர்கள்தான் பாக்கியவான்கள். இன்றிலிருந்து அதிகாலை நேரமே எழுந்து கொஞ்ச நேரமாவது நீ ஜெபிக்கும்படியாக ரகசியமாய் உன் அறையிலிட்டு தாழ்பாளிட்டு கொண்டு வேத வார்த்தையின்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் ராத்திரியில ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. அதாவது தூங்குற நேரம் வந்த உடனே கட்டிலில் உட்காந்து ஜெபிக்கிறவங்க, அல்லது கட்டிலில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் நல்லா நிம்மதியா தூங்கும்படியா, ஆண்டவரே இங்க ஒரு போலீஸ்காரர் மாதிரி என் கட்டில சுற்றி காவலுக்கு நில்லுங்க, நான் நிம்மதியா தூங்க போறேன் ஆமேன் அப்படிம்பாங்க சில பேர். அப்படியாங்க? இந்த நாள் முழுதும் செஞ்ச தவறெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. நான் பேசக்கூடாத வார்த்தைகள் ஒருவேளை பேசியிருக்கலாம், அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம். ஐயா, நான் பொய் பேசியிருக்கலாம், என்னுடைய மனசுக்குள்ள பொறாம எழுந்திருக்கலாம், நான் போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால நஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, மறுபடியும் இந்த மாதிரி தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ராத்திரி நீங்க மன்னிக்கலன்னா நான் தூங்கவே மாட்டேன் என்று ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுகிற வரையிலே ஜெபிக்கிற ஜெபம் தான் உண்மையான ஜெபம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எப்பொழுது நீ உன் பாவத்தை அறிக்கையிடுகிறாயோ ஆண்டவர் உடனே உன்னை மன்னிப்பார். அதேபோல உன் மீது எந்த விதமான தண்டனை வராதபடி பார்த்துக் கொள்ளுவார். எனவே ராத்திரி படுக்க போகும் பொழுது உன் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதே. உன் கோபம் சூரிய அஸ்தமானத்திற்கு முன்பே அடங்க கடவுது என்று கூட வேதம் சொல்லுகிறது. எனவே கோபத்தோடு அப்படியே படுக்க போயிடாதீங்க. கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, தூங்குற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா கத்திக்கிட்டே இருக்காது, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ காலையில் இருந்துச்சு திரும்ப ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தமா? அப்படி இல்லைங்க. தூங்க போவதற்கு முன்பாகவே கணவன் மீதோ மனைவி மீதோ வேற யார் மீதோ அல்லது உன் பகைவர் மீதோ கோபம் இருந்தா அவர்களை நீ மன்னித்து விட்டால் அதே போல தேவன் உன்னை மன்னிப்பார். நீ தூங்கும்போது கூட சுகமான நித்திரையை, ஒரு அமைதியான நித்திரையை தேவன் கட்டளிடுவார். பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிறவன் பரிசுத்தனாகவே இருப்பான். அவ்வப்பொழுது புது அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுவான். அவ்வப்பொழுது தேவ சித்தத்தை அறிந்து கொண்டே இருப்பான். எனவே இந்நாட்களில் ஜெபிக்கிறதில்லை என்பதனால் தான் கிறிஸ்தவர்கள் வழிதப்பி போகிறார்கள், தவறான வழியில் போய்விடுகிறார்கள். சொந்த யோசனையின்படி நடந்து கஷ்டத்துக்குள் நஷ்டத்துக்குள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். எத்தனை குடும்பங்களின் நாட்களிலே சோதனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையிலே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மத்தியானம் ஏறக்குறைய ஒரு 200-300 பேர் ஜெபிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்படி அநேகருக்காக நான் ஜெபித்த வேளையில அவர்களில் அநேகர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகல, என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, அவர்களுக்கு கல்யாணம் நடக்கும்படியாக ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. இந்நாட்களிலே நான் கவனிக்கிறேன், விவாகம் எல்லாவற்றையும் காட்டிலும் கனமானது என்று தேவவசனம் சொல்லுகிறது அல்லவா? ஆனால் சாத்தான் அதை கனமற்றதாக மாற்ற முயற்சிக்கின்றான். அதாவது அவசரமாக தவறான வழியிலே விவாகங்கள் நடந்து சீக்கிரமாகவே பிரிந்து விடுகிறார்கள். அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி விவாகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் விவாகம் நடக்காமலே தடைக்குள்ளாக இருக்கிறார்கள். அதேபோல சில இடங்களுக்கு போகும்போது சில விஷயங்களை நான் கேள்விப்படுகிறேன். அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதிகளிலே ஏதோ அசுத்தாவியின் பிடி இருக்கிறது. அநேகர் இப்படித்தான் அதுக்காக ஜெபிக்க வந்தார்கள். இன்னும் சில ஊர்களுக்கு போகும்போது, குண்டூர் மாதிரி இடங்களுக்கு போகும்போது, கர்ப்பத்தின் பலன் இல்லை, கற்பக்கனி இல்லை, கற்பக்கனி இல்லை. இங்க கூட அதே மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. கர்ப்பத்தின் கனி என்பது அது கர்த்தரால் வருகிற பலன். தேவன் தருகிற வெகுமதியை பெற முடியாமல் ஏதோ தடைக்குள்ளாக இருக்கிறாய் என்றால் நீ ஆண்டவருக்குன் இருதயத்தை இன்னும் முழுதாய் தரவில்லை. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஜெபிப்பதில்லை, 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரிடத்திலே கேட்பதில்லை. அதனால் தான் இன்று அநேகர் கர்ப்பத்தின் பலன் இல்லாமல் இருக்கிறீர்கள். அது ஒரு வகையிலே சாத்தானால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தடை. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சந்ததி சந்ததியா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று. உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்பத்தின் பலனை தர தேவன் விரும்பும் போது சாத்தான் உங்களை கீழ்ப்படுத்தி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் உங்களுக்குள் தடையை கொண்டு வருகிறான். ஒரு காலம் தேவன் மேல கோவப்படாதீங்க. ஆண்டவர் எனக்கு பிள்ளையை தரலன்னு நினைக்காதீங்க. எனக்கு திருமணம் நடக்கலன்னு தேவன் மேல கோவப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டேதான் இருக்கிறார். அவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவர். உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தேவன் உன்னை இவ்வளவாய் ஆசீர்வதிக்கும் பொழுது நீ ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறாய் என்றால், ஒரு பாத்திரத்தில் எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் அது நிரம்பலன்னு என்னங்க அர்த்தம்? எப்போதும் ஊத்திக்கிட்டே இருக்கும், அது நிரம்பவே மாட்டேங்குதுன்னா என்னங்க அர்த்தம்? அதுல எங்கேயோ ஓட்டை இருக்கு, பாத்திரத்தில் ஓட்டை இருக்கு. அப்படிதாங்க தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் நிலைநிற்கவில்லை என்றால் நமக்கு விசுவாசம் இல்லை. நம் வாழ்க்கையில ஏதோ குறை இருக்கிறது என்று அர்த்தம். ஏதோ விஷயத்துல சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். அதனாலதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்திக் கொள்ள முடிவதில்லை. தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரும்போது ஏன் எனக்கு தேவன் ஆசீர்வாதம் கிடைப்பதில்லை, ஏன் எனக்கு இன்னும் கற்பத்தின் பலன் கிடைக்கவில்லை, காரணம் என்ன? என் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்காததற்கு காரணம் என்ன? அப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவ சந்நிதியில நீங்க உட்காரும் போது தேவன் உங்களுக்கு பதில் தருவார். உங்கள் மீது சாத்தான் உண்டு பண்ணி இருக்கிற அந்த தாக்கத்திலிருந்து, சாத்தானுடைய கட்டுக்களிலிருந்து தேவன் விடுதலை தருவார். ஆம்,
ஆம், எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் பிரார்த்தனை செய்வதில்லை, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிப்பதில்லை. நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்கிறார். நீங்கள் என் நாமத்தில் எதையும் கேட்கவில்லை, அதனால்தான் அது உங்களுக்கு கிடைப்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் அவ்விசுவாசத்தோடு கேட்கிறீர்கள், அதனால் தான் அது கிடைக்கவில்லை. நீங்கள் எதை கேட்டாலும் உங்கள் மன விருப்பத்தின்படி கேட்கிறீர்கள், அதனால் தான் கிடைப்பதில்லை. நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டு பாருங்கள், தேவ நாமத்தின் அடிப்படையில் கேளுங்கள். அப்பதான் நாம கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே அவர் அருள சித்தமுள்ளவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் செய்து இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக பொறுமையோடு காத்திருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவசரமானது அல்ல. அப்ப எப்படிப்பட்டது? காத்திருப்பது. உங்களுக்கு புரியுதா? ஆனா இன்னைக்கு காத்திருக்கிறதுக்கு யாருக்குமே இஷ்டம். எல்லாம் ஃபாஸ்ட் வேர்ல்டு, ஸ்பீட். எவ்வளவு ஸ்பீடுனா இன்ஸ்டன்டா எல்லாம் நடந்துடணும். இன்ஸ்டன்ட் காஃபி, ஃபாஸ்ட் ஃபுட். ரோட்ல பார்த்துருப்பீங்க, அது என்ன ஃபுட்டுங்க? ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்டா நீ செத்து போறதுக்கான ஃபுட் அது. அதுதான் ஃபாஸ்ட் ஃபுட்னு பேரு. ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்டா நம்ம சாகிறதுக்கு உதவி செய்யும்னு ஒருத்தர் சொன்னார். அதாவது அந்த ஆயில், அந்த காய்கறிகள், அந்த செய்முறையெல்லாம் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு கேடுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் இன்னைக்கு அநேகர் தேடி போயிட்டு இருக்கோம். அப்படித்தானே? எதுவா இருந்தாலும் உடனுக்குடனே சீக்கிரமா முடிஞ்சு போயிடணும். அவசரம். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண உடனே தாத்தா வாழிடணும். போதா காலம். எப்ப எதை நினைச்சாலும் அதை உடனே நடந்துடணும். இப்ப சாப்பிடணும்னா சாப்பிடணும், வாங்கணும்னா வாங்கிடணும். ஐயோ கையில பணம் இல்லைன்னா கடன் வாங்கியாவது செய்யணுங்கிறாங்க. அவ்வளவுதான். அதனாலதான் இன்னைக்கு ₹1 கொடுத்து ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போங்க, ஜஸ்ட் ₹1 கொடுத்து டிவி எடுத்துட்டு போயிடுங்க. உடனே ₹1 கொடுத்து டிவியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த கடனை கட்ட முடியாம, அதுக்கப்புறம் அதோட வட்டியும் கட்ட முடியாம, அவசரப்பட்டு தேவனுக்கு சித்தமில்லாதத கடனால வாங்கிக்கிறது. விசுவாசிகளுக்கு இது கூடாது. விசுவாசிகளே கடன் வாங்காதீங்க. விசுவாசிகளா இருக்கிற நீங்க கடன் கொடுக்கலாமே தவிர கடன் வாங்கக்கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வேதம் பொய்யா? இல்ல நீ பொய்யனா? இன்னைக்கு சர்ச்சு கட்டணும்னு நினைக்கிற பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதாவது சர்ச்சு கட்டணும்னா உடனே கடன் வாங்கிட வேண்டியது. அப்படி கையேந்தி சர்ச்சு கட்ட வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? சொல்லுங்களேன். அதாவது அவ்விசுவாசிகளால நிரப்பிக் கொள்ளுகிறாங்க சர்ச்சை. நீ எப்படி விசுவாசிகளை உருவாக்க முடியும்? நீயே கடன் வாங்குற பாஸ்டரா இருந்தா நீ கடன் வாங்கக்கூடாதுன்னு சபையோருக்கு எப்படி சொல்ல முடியும்? ஆல்மோஸ்ட் 45 இயர்ஸ் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் கடன் வாங்கலங்க. யாருக்கிட்டையும் கை நீட்டல. தேவன் என்ன அப்படி பட்னியா வைக்கல. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் போது தேவன் தருவார். தேவன் நமக்கு எப்போ எதை கொடுக்கணுமோ அப்போ அதை தருவார். நாங்க கடன் வாங்கவே இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னப்ப, ஆனா கிரெடிட் கார்டு இருக்கு பிரதர் அப்படின்னாரு. கிரெடிட் கார்டுன்னு என்னங்க? அதுக்கு இன்னொரு பேர் கூட வச்சிருக்கலாம். நம்ம கடன் கார்டு அப்படிதான் நான் சொல்லுவேன். ரேஷன் கார்டு இல்லைங்க, ஆதார் கார்டும் இல்லை. அது என்னது? கடன் கார்டு. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஐயோ ஐயோ, என்னைய உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு கூட இல்லையா அப்படின்னு ஆஃபீஸ்ல கிண்டல் பண்ணாங்க. அதுக்காக நான் அந்த கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். கவனிச்சிங்களா? ஏதோ கிரெடிட் கார்டு இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அப்படி சில பேர் இந்த உலகத்தில் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிரெடிட் கார்டு எடுத்துட்டு ஷாப்பிங் போறான். நீ எவ்வளவு வாங்குற, என்ன கணக்கு ஏதாவது இருக்குமா? நீ எதையோ கேட்கிற, அவன் கிழிச்சு கொடுத்துட்றான். அவ்வளவுதான். நிறைய வாங்கிட்டேன்னு சந்தோஷத்தோட வந்துடுறேன். அதுக்கப்புறம் பேங்க்கார் உனக்கு ஃபோன் பண்ணி கட்டு 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 கட்டும்பான். அப்பதான் தெரியும், ஐயோ இந்த மாசம் இவ்வளவு செலவு பண்ணிட்டோமே. சம்பளமே 1 லட்சம் தான், ஆனா கிரெடிட் கார்டு பில்லு 5 லட்சம் வந்துருச்சே. எப்படி சமாளிக்க முடியும்? சொல்லுங்களேன். விண்ணப்பம் பண்ணு, தேவன் தருவார். ஆகாயத்து பறவைகளை பார், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவற்றில் ஒன்று கூட எப்போதும் பட்டினியா இருப்பதும் இல்லை. காட்டு புஷ்பங்களை பாருங்க, அது எவ்வளவு அழகா நேர்த்தியா இருக்குதுன்னு பாருங்க. காட்டுப்பூக்களையே அலங்கரிக்கிறவர் உன்னை அலங்கரிக்க மாட்டாரா? 50% டிஸ்கவுண்ட். உடனே தேவையோ தேவையில்லையோ கொண்டு வந்து பீரோவில் அடுக்கி வச்சிட வேண்டியது. அந்த பீரோக்குள்ள உள்ள வச்சா அது கீழே விழும், திருப்பி உள்ள துணிச்சா அது கீழே விழும். அப்படி அடுக்கி கூட வைக்க முடியாம கீழே கீழே விழுந்து, ஐயோ அது பெருசா போச்சு, இது நீளமாய் போச்சு. நீங்க ஆசைப்படுற சாரி, கட்டுற சாரி ஒரு 4 வச்சுக்கிட்டா பத்தாதாங்க. பீரோ ஃபுல்லா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? அவசியம் இல்லாதது அவசியம் இல்லாம வாங்கி வச்சுக்கிறது ஆசீர்வாதமே கிடையாது. நான் நாளைக்கு சம்பாதிக்கிறதன் அடிப்படையில் இன்னைக்கே செலவு பண்றது நல்லதில்ல, நியாயமில்ல. அந்தந்த நாளின் பாடு அததுக்கு போதும். விசுவாசிகள் எனப்படுகிறவர்கள் தேவனையே விசுவாசிக்கிறார்கள் என்பதனால் யெகோவா ஈரே, என் தேவன் பார்த்துக் கொள்ளுவார் என்று கவலையற்றவர்களாயிருப்பார்கள். தேவ சந்நிதியில் காத்திருப்பார்கள். யோபுவை குறித்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரொம்ப பொறுமையோட காத்திருந்தவன். எப்பொழுது தேவன் மறுபடியும் உயர்த்துவார், என் பிள்ளைகள் செத்து போனார்கள், ஆஸ்தி போயிற்று, ஆனாலும் தேவனை உயர்த்துவார் என்று காத்துக்கொண்டு பொறுமையாக இருந்தான். அதனால் தான் ஏற்ற வேளையிலே தேவன் அவனை 2 தத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே தேவனுக்காக காத்திருங்கள், அவருடைய சித்தத்துக்காக காத்திருங்கள். ஏற்ற வேளையிலே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார்.
ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். எப்ப செய்யணுமோ அப்ப அதை கரெக்டா செய்து முடிப்பார். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. இயேசு பேதுருவின் படகுல ஏறி உட்கார்ந்து போதனை செய்து முடித்த பிறகு வலையை வீச சொல்லுகிறார். முதல்ல அவர் 2 படகுகளை பார்க்கிறாரு. ஆனா ஒரு படகுல தான் ஏறி உட்கார்றாரு. இன்னொரு படகு யாருது? யோவானுடையது. அப்ப யோவான் என்ன நினைச்சிருப்பான்? அவர் பேதுரு படகுல தானே ஏறாரு, பேதுருவை தான் அதிகமா நேசிக்கிறாரு, பேதுருக்கு தான் எல்லாத்தையும் செய்யறாருன்னு ஒருவன் நினைச்சிருப்பான் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வலையை போட்ட பிறகு எத்தனை படகு நிறைய மீன் பிடித்தார்கள்? 2 படகுகள் மூழ்கத்தக்கதாக. அங்கிருந்து உடனே பேதுரு அங்க யோவானை பார்த்து, யோவான் வான்னு சொன்னப்ப அவன் சர்ற நாங்க வந்தப்போ பேதுருவுடைய படகும் நிறைந்தது, யோவானுடைய படகும் நிறைந்தது. இன்னொருவனை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நீ அவசரப்படாத. ஜெபித்து தேவ சித்தத்துக்காக காத்திருந்து உறுதியாய் தெரிந்து கொண்டு நீங்கள் பலப்படுங்கள். அதற்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? உன்னுடைய பக்தி வாழ்க்கை உறுதிப்பட வேண்டுமென்றால் இயேசுவின் வார்த்தையின்படி செய்ய வேண்டும். இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து உன் வாழ்க்கையை கட்டிக்கொள்வாயானால் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு அவசரங்கள் ஏற்பட்டாலும், சாத்தான் எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் எல்லா தடைகளையும் தேவன் உடைப்பார். ஆண்டவரே, கற்ப பலன் இல்லாதவர்களுக்கு இறங்குங்க ராஜா. அது உம்முடைய பலன் என்று அறிகிறோம் ஐயா. அது நீர் தருகிற சுதந்திரம் என்று அறிகிறோம். இறங்குங்க ராஜா. பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கடன், வேதனை, வியாதிகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கும்படியாக மனஸ்தாபப்படுங்கள். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவை எங்கள் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா. என் பக்தி குறைவுபடுகிறதே, என் பக்தியில் நான் சோர்ந்து விடுகிறேனே, அதை உம்முடைய வார்த்தைகளாலே கட்டிக்கொள்ளுகிற கிருபை அருளுங்க. பரிசுத்த ஆவியானவரே ஊற்றுங்க ராஜா. உமக்குள்ளாக எப்படி ஜெபிப்பது என்பது எனக்கு தெரியவில்லையே. என்னுடைய வீணான வார்த்தைகள் உம் சமூகத்தை அது எட்டாது. நொறுங்குண்ட இருதயத்தோடு உமக்கு ஜெபிக்க எனக்கு கற்றுக்கிடுங்க. என் இருதயத்துக்குள்ள வாங்க ஏசையா. உமக்குள்ளாக ஜெபிக்க கற்றுக்கிடுங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய பரத்தை ஏற்றும்படியாக ஆண்டவரே கிருபை அருளுங்க. தங்கள் கரங்களை உயர்த்தி தங்கள் இருதயத்தின் பாரங்களை யாரெல்லாம் உம்மிடத்திலே சொல்லுகிறார்களோ கண்ணோக்கி பாருங்கப்பா. சோர்ந்து போய் இருக்கிறவர்களை நிலைநிறுத்துங்க ராஜா. இந்த நிமிஷம் முதற்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் அனுபவிக்கும்படியாக, உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக இவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன செய்யறதுன்னு தெரியலங்க. எதை செஞ்சாலும் ஆசீர்வாதமே இல்லை. ஆபீஸ்ல சோதனை, வீட்டுல வேதனை, எப்படித்தான் வாழணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு சோதனை அல்லது ஏதோ ஒரு வேதனை என்ன சோர்வுக்குட்படுத்திக்கிட்டே இருக்கு. எப்போதும் இந்த உற்சாகம் இழந்து சோர்வோடு தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு கவலையோடு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை குறித்த தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, அவருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா, அந்த கிருபைக்காக வேண்டிக் கொண்டா, நீங்க செய்யற எல்லா காரியங்களும் கட்டாயம் வாய்க்கும். நீங்க எப்போ எந்த காரியத்தை செய்யணுமோ அப்போ அதுக்கு தேவையான பலனை தேவன் கட்டாயம் உங்களுக்கு அருளுவார். தோத்து போகிற வாழ்க்கையில ஜெயிக்கிற வாழ்க்கை தேவன் உங்களுக்கு அருளி செய்வார். தோற்றுவிட்டேன், தோற்று விடுவேன் என்கிற எண்ணத்தை முதல்ல உங்களை விட்டு எடுத்து போடுங்க. நான் ஜெயிப்பேன், ஜெயிப்பதற்கு தேவையான பலனை தேவன் எனக்கு அருளுவார் அப்படின்னு விசுவாசிங்க. உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கணும்னா எந்தெந்த விஷயங்களை நீங்க சோதிக்கப்படுகிறீங்களோ, வேதனைக்குட்படுத்தப்படுகிறீங்களோ அந்த விஷயங்களை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்க தயாராகவே இருக்கிறோம். கட்டாயம் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர் அந்த தேவன் நமக்கு துணையாயிருப்பதனாலே நாமும் எல்லா விஷயங்களிலும் ஜெயமுள்ளவர்களாக வாழ்வோம். பாரத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே நீங்களும் பங்கெடுக்க விரும்பினால், உங்கள் நன்கொடைகள், காணிக்கைகளை அனுப்பி இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால், ஆன்லைன் விவரங்களுக்காக இப்பொழுதே கீழே காண்பிக்கப்படுகிற இந்த போன் நம்பருக்கு போன் பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நன்கொடைகள், காணிக்கைகளை அனுப்புவதன் மூலமாக இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். தேவனுக்கு சுத்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.